அல்லேலூயா. நான் நிறைய முறை சாட்சி சொல்லியிருக்கிறேன், நிறைய முறை சாட்சி சொல்லியிருக்கிறேன். குறைவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில எப்ப வருதோ நீங்க ஒன்ன புரிஞ்சுக்காங்க. அந்த குறைவுங்கிற வார்த்தை உங்களுக்கு வந்துருச்சு, உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா எதற்கு வருதுன்னா நான் சொல்லுவேன், ஒரு குறைவுன்னு வருதுன்னா நான் இப்பவும் நான் சொல்லுவேன், தேவன் இதை நிறைவாக்குகிறவர் மகிமைப்படுவார். என் நடுவில் இந்த குறைவை எடுத்து போடுவார். அது உன்னுடைய தேவையா இருக்கலாம், உன் கடனா இருக்கலாம், உன்னுடைய பணமா இருக்கலாம், உன்னுடைய சுகமா இருக்கலாம், உன் வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் சரி, எது குறைவுபட்டாலும் அப்போ மாற்றும் பொழுது அது மகிமையா இருக்கும், அது சாட்சியா இருக்கும். நீ சும்மாவே இருந்தீங்கன்னா உன்னால தேவனுக்கு சாட்சி சொல்ல முடியாது. உன்னுடைய சாட்சிக்காகத்தான் தேவனை இந்த பாதையிலே நடத்துகிறார். வனாந்தரத்துல ஏன் நடத்தினா தெரியுமா? இந்த பாதையில எப்படி வந்தீங்க? எங்களை தேவன் போஷித்தார், எங்க தேவைகளை அவர் சந்தித்தார். இந்த பகுதியில தண்ணியே வராதே, இந்த பகுதியில தண்ணியே இருக்காதே, எங்களை நடத்துகிறவரே ஜீவ தண்ணீர் ஆனவர், எங்களை போஷிக்கிறவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்க தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர். நாம சொல்லணும், அறிக்கையிடணும், விசுவாசிக்கணும், நம்பணும். நீங்க சொல்லணும், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சொல்லுங்க ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் நிறைய சாட்சி சொல்ல முடியும் இந்த இடத்துல. எனக்கு நான் ரிப்பீட் சாட்சி தான், ஒரு சிலருக்கு இது ரிப்பீட்டேஷனா இருக்கும். பைபிள் காலேஜில் நடந்த ஒரு அற்புதத்தை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். நான் வேதாகம கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆனால் சாட்சிக்காக சொல்றேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை கஷ்டப்படுற சூழ்நிலையில கூட சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த கஷ்டத்துக்கு மத்தியிலும் தேவன் சந்தோஷமாக நடத்தினபடியினால் அந்த கஷ்டம் எனக்கு கஷ்டமாக தெரியவில்லை. நான் ஒரு துணி துவைக்கணும்னா என்ன பண்ணுவேன்னா, இங்கே ஜெபம் பண்ணிட்டு போவேன். துணி துவைக்கணும்னா துணி அழுக்கா இருக்கு, ஒரு 2 சட்டையை இருக்கு, அந்த 2 சட்டையை துவைச்சா தான் நாளைக்கு நான் போட முடியும். நான் என் ரூம்ல உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், 2 நாளா ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நாளைக்கு நான் துணி துவைக்கணும், எனக்கு சோப்பு வேணும் ஆண்டவரே. அந்த ரூத்துக்கு துணிக்கையெல்லாம் விழப்பண்ணின தேவன் எனக்கும் சில சோப்பு துணிக்கைகளை விழப்பண்ணுவீராக அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போவேன். வசதியான வீட்டு பசங்க இந்த காலேஜில் படிப்பாங்க, அவங்கெல்லாம் சோப்பை ஒரு லிமிட்டுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க, கையில் பிடிக்க முடியலைன்னு. ஆனால் எனக்கு அதுக்கு ஒரு டெக்னிக்கலை தேவன் பயன்படுத்த கொடுத்துருக்கேன். என்ன தெரியுமா? கர்ச்சீப்புக்கு உள்ள வச்சு அதை துவைப்பேன். கர்ச்சீப்பும் சுத்தமாயிடும், அதுவும் சுத்தமாயிடும். பிரைஸ் காட், அல்லேலூயா. அது போய் அங்கே போய் அந்த சோப்பை பார்த்த உடனே நான் ஒரு 10 ஸ்தோத்திரம் சொல்லுவேன் ஆண்டவருக்கு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை கேட்டீர், என் தேவையை சந்தித்தீர். யாரோ ஒருத்தர் வச்சுட்டு போயிருப்பாங்க, எனக்காக தேவன் அந்த சோப்பை வச்சுட்டு போக வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைச்சு தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன். எனக்கு அதுல குறைவுதான், அதை நான் குறைவா பார்க்கல. அந்த குறைவுக்கு மத்தியிலும் தேவன் என் தேவையை சந்தித்தார் என்று சொல்லி பார்த்தேன். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல அங்க எல்லா ரூம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு அல்லது 6 மாசத்துக்கு ஒரு செட்டில் போடுவாங்க. காலேஜில் ஒரு ரூம், இந்த ரூம்காரவங்க இந்த நாளில் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிடணும். அது 6 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படி வரும், ஒரு செட்டில் வரும். நாளைக்கு அடுத்த ரூம் வரும், அடுத்த ரூம் வரும். இது எதுக்குன்னா அந்த ரேஷன் போட மாட்டாங்க, அதை எடுத்து வச்சிருவாங்க. அதெல்லாம் மிச்சம் பண்ணுறதுக்கு. அவங்களும் ரொம்ப டைட்டான சூழ்நிலையில தான் அந்த நிர்வாகத்தை நடத்துனாங்க. அதுக்கு மத்தியில் நாங்களும் கொஞ்சம் அதை தியாகம் பண்ணுறது மாதிரி. அப்போ பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே வசதியானவர்கள், எந்த குறைவும் இல்லாதவர்கள். ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அங்கே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி இருந்தவங்க அங்கே காலேஜ் ஸ்காலர்ஷிப் வாங்கி படித்தவர்கள் கூட நல்லா வசதியாக இருந்தாங்க. ஆனால் வெளியே தெரியாமல் வாழ்ந்துட்டு வந்தேன். நான் என் கையில் பணமே இல்லாமல் காலேஜை முடிச்சுட்டு வந்துட்டேன். சுத்தரவு ஒரு பைசாவும் இல்லை, பணத்தை பார்த்ததே கிடையாது. அந்த புதன்கிழமை அவுட்டிங் போவோம். அவுட்டிங் போகும்போது எனக்கு 6 ரூபா தேவை. ஒரு பால் பண்ண 6 ரூபா. நான் அந்த பால் பண்ண வெளியே விட்டோடனே 1 மணி நேரம் அவுட்டிங் விடுவாங்க. அந்த பால் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆவலாதியாக இருப்பேன். அது பார்த்துக்கிட்ட கரெக்டாக புதன்கிழமை அன்னைக்கு எனக்கு 6 ரூபா கையில் ஆண்டவர் கொடுத்துருப்பார். ஸ்தோத்திரம். எல்லா வாரமும் திடீர்னு நான் இன்னைக்கு போகக்கூடாது, ஜெபம் பண்ணுவான். அவுட்டிங் நேரத்தில் போய் ஒரு மேலே போய் ஜெபம் பண்ணுவான். அங்கே பிள்ளை, ஆண்டவரே நான் ப்ரேயர் பண்ண போகிறேன், கையில் பணம் இல்லை, 6 ரூபா இல்லை, அது 6 ரூபா கொடுத்து தான் அது வாங்கணும், நான் போய் ப்ரேயர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மேலே ஏற போவேன். அங்கேருந்து ஒருத்தர் என்ன பார்ப்பான், டேவிட் அங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கே வாங்க அப்படின்னா. இல்லை நான் கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குன்னு. இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு இழுத்துட்டு போய் அவன் பால் பண்ணி வாங்கி கொடுப்பான். ஸ்தோத்திரம். எனக்கு அதான் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ நடத்தினார். திடீர்னு ஒரு நாள் எங்க காலேஜில்
எங்க ரூமுக்கு அந்த நியமிக்கப்பட்ட ஒரு காரியம் வந்துருச்சு. எங்க ரூமுக்கு அதுவும் 2 வாரத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டாங்க, உங்க ரூம் அடுத்த வாரம் அப்படின்ட்டு. ஒரு 15 ரூபா கொடுக்கணும். எங்க ரூம் ஃபாதர் வந்து, நான் அப்போ வந்து செகண்ட் இயரா ஃபர்ஸ்ட் இயரா எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கள் ரூம் ஃபாதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர். நான் எங்கள் ரூம் ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தம்பி, எனக்கும் 3-4 வயசுக்கு இளையவர். அந்த ரூம் ஃபாதர் தேர்ட் இயர், நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். அவர் என்ன சொன்னார், அண்ணா காசு கொடுங்கண்ணா, நீங்கள் வந்து ரூமில் வந்து கேளுங்க அப்படின்னா. எல்லா டைமும் அவர்கிட்ட அவர் கேட்குறது ரூமில் மட்டும் கேட்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். 15 ரூபா நான் கொடுக்கணும். இந்த 15 ரூபாயை வச்சு நாங்கள் அன்னைக்கு போய் அந்த ஹாஸ்டலில் சாப்பிடாம வெளியே ப்ரைவேட்டாக ஹோட்டலில் இருந்து பரோட்டா வாங்கிட்டு வந்து ரூமில் வச்சு நாங்கள் தனியாக காலேஜுக்காக ஊழியத்துக்காகலாம் ஜெபம் பண்ணிட்டு இந்த பரோட்டாவை சாப்பிடணும். இதுதான் எங்களுக்கு அன்னைக்கு விதிமுறை. எல்லா ரூமும் அப்படி தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ப்ரேயரை வச்சுட்டு அப்புறம் அதை சாப்பிட்டு அங்கே நாங்கள் போக மாட்டோம், முன்கூட்டியே சொல்லிடுவோம். இந்த 15 ரூபாய்க்காக சுத்தி வர்றார். வெளியே போற நேரமெல்லாம் கேட்கிறார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்ப எல்லாம் பாக்குறாரு வெளியே போகும்போது கேட்கிறாரு. ஆனா ரூம்ல இருப்போம், ரூம்ல தங்குவோம், படுப்பான், தூங்குவான். ரூமுக்கு வந்தோடனே அந்த சிந்தனையை ஆவியானவர் அவர்கிட்ட இருந்து எடுத்து போடுவார். ரூம்ல கேட்கவே மாட்டார். நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும், நான் எத்தனை முறை பிரதர் சொன்னேன், நீங்க ரூம்ல வந்து கேளுங்க நான் தர்றேன்னு. ரூம்ல என்கிட்ட இல்லை, கேட்டா கொடுக்க முடியாது. ஆனா ரூம்ல அவர் கேட்கக்கூடிய வாய்ப்பை தேவன் அனுமதிக்கவில்லை. இவர் கேட்கும் போதெல்லாம் இந்த பதில சொல்லிட்டு வந்தேன். புதன்கிழமை பிறந்துருச்சு. காலையில டிஃபன் சாப்பிட போறோம். அது காலையில உள்ள போன உடனேயே அந்த ஹாலில் வந்தோடனே அவர் கேட்கிறார், என்னங்க பிரதர் 15 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, ஏன் கொடுக்கல? நான் திரும்பவும் சொன்னேன், ரூம்ல இருக்க வந்து வாங்கிக்கங்கன்னு சொன்னேன். நீங்க ரூம்ல வந்து கேட்கவே மாட்டீங்க. என்கிட்ட வெளியே காசு இருக்காது, ரூமுக்கு வாங்க, பெட்டியில வச்சிருக்கிறேன் சொல்லி முடிச்சுட்டு தலையை கீழே போட்டு அவர் சரிட்டு போயிட்டாரு. தலையை கீழே போட்டு அழுதேன். ஆண்டவரே, நான் போய் சொல்றேன்னு நினைச்சு கோவப்பட்டுறாதீங்க. நான் போய் சொல்லல, நீங்க கொடுத்துட்டீங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். இல்லாதவைகளை பேர் சொல்லி அழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என் கூட இருக்கும்போது இல்லைன்னு நான் பேச மாட்டேன். ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்க. 15 ரூபா இல்லை, அதுக்கு மேலேயே எனக்கு மேலான தேவன் நீங்க இருக்கிறீங்க. இதெல்லாம் அற்பமான காரியம். இதை இல்லைன்னு என் வாயில நான் சொல்ல மாட்டேன். இல்லதான், ஆனா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எங்க அப்பா நிறைவாய் கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு அப்படி ஒரு பயிற்சிக்குள்ள தேவன் என்னை நடத்தினார். உடனே அழுது சாப்பாட்டோட என் கண்ணீரும் கலந்தது. நான் அப்படியே சாப்பிட்டுட்டு பாதியோட கழுவி ஃபஸ்ட்டு போயிட்டேன். மதியானம் கேட்டாரு 15 ரூபாய். நான் அதே வெளியே தான் கேட்டாரு. சாயந்தரமும் கேட்டாரு, நீங்க ரூம்ல வந்து வாங்கிக்கங்கன்னு சொன்னேன். இப்ப டியூட்டி ஹவர்ஸ் வந்துருச்சு. டியூட்டி ஹவர்ஸ்ல நான் வெளியே கார்டர்ல புல்லு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவருக்கு 15 ரூபா கொடுக்கணுங்கிறத நான் மறந்தே போயிட்டேன். எனக்கு சுத்தரமா பணம் கிடையாது. 15 ரூபா கொடுக்கணும். இந்த டைம் எவ்வளவு நேரம் இருக்குன்னா 1 hour இருக்கு. கரெக்டா 1 hour இருக்கு. இந்த 1 hour நான் இப்போ ஒவ்வொரு டயத்தையும் மாத்திக்கிட்டு இந்த 1 hourக்குள்ள நான் எதையுமே சொல்ல முடியாது. 1 மணி நேரத்துக்குள்ள அவருக்கு நான் கொடுத்தாகணும். 15 ரூபாய் இல்லை. நான் சொன்னேன், யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன். என்ன நடத்துகிற என் தேவன் என் கூட இருக்கிறேன் சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு என் வேலையை பார்க்க போயிடுவேன். என்னுடைய வேலையை நான் தொடர்ந்து செய்வேன். காம்பவுண்ட்ல வெளியே அந்த புல்லு பிடிங்கிட்டு இருந்தேன். 1 hour டியூட்டி டைம். புல்லு பிடிங்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்னுடைய மனைவி ஊர்ல இருந்து ஊழியத்துக்கு போனவர் பாஸ்டர் விக்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இறந்துட்டார். அந்த பாஸ்டர் காரியாபட்டியில தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக பைபிள் காலேஜ் வந்துட்டு அப்படி போறார். அவர் போகும்போது எந்திரிச்சு பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு மறுபடியும் நான் என் வேலையை செய்யறேன் போயிட்டார். போய் ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/4 மணி நேரம் ஆன பிற்பாடு திரும்பி ஓடி வந்தார். ஓடி வரும்பொழுது சாதாரணமாக வரல, பதறிக்கிட்டு வந்தார். தம்பி இங்க கேட்ல புல்லு பிடிங்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா, என்கிட்டே வந்து புல்லு பிடிங்கிட்டு இருக்கிற என்கிட்டே வந்து இந்த கேட்ல புல்லு பிடிங்கிட்டு இருக்கிறது யாருன்னு நான் புல்ல கையில எடுத்து வச்சு நின்றுகிட்டே சொல்றேன், ஐயா பாஸ்டர் ஐயா, நான் தான் புல்லுங்க வருங்க, நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், ஒரு ஆள் தான், சொல்லுங்க ஐயா, நான் தான் பிடிங்கிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலா இந்த டியூட்டிக்கு ஹெட் இன்சார்ஜ் நான். எனக்கு கீழே 7 பேர் 8 பேர் கொடுப்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல யாருக்குமே டியூட்டி இன்சார்ஜ் கொடுக்க மாட்டாங்க. இன்சார்ஜ் எல்லாமே தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான் கொடுப்பாங்க. தேவன் எனக்கு கொடுத்த ப்ரொமோஷன். இந்த ப்ரொமோஷன் எனக்கு இல்லை. தேர்ட் இயர்லாம்
அங்கே வேலை பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட என்னங்கண்ணா அப்படின்வாங்க. நாங்கள் போய் எங்கேயாவது ஒரு கார்டனுக்குள்ளே போய் உட்காந்துக்குவாங்க. நான் அந்த 1 hour ஏற்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வேலை செய்ய வேண்டும். இது டியூட்டி ஹவர்ஸ், டியூட்டி செய்யணும்னு நான் டியூட்டி செய்வேன். தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எங்கேயாவது ஒரு நிலையில போய் நான் தான் இன்சார்ஜ் உட்காந்து இல்லை, ஏதாவது ஒரு வேலை செய்யணும். டியூட்டி ஹவர்ஸ்ல யாரையும் ஏமாற்றக்கூடாது. நமக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையில நம்ம உண்மையா இருக்கணும். அப்படின்ற போது அந்த இடத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இவர் ஓடி வந்தவர் என்கிட்ட கேட்டார், நான் தாங்க ஐயா அப்படின்னு. சரிங்க தம்பி, இந்தங்க பிடிங்க அப்படின்னு 15 ரூபாய் எடுத்து என் கையில கொடுத்தார். நான் அப்படி யார்ட்டையும் பணம் வாங்க மாட்டேன் பாஸ்டர், எனக்கு வேண்டாம் வேண்டாம் பாஸ்டர் அப்படின்னு. தம்பி கையில பிடிங்க, பஸ்ல ஏறிங்க வாரி டிக்கெட் எடுத்துட்டேன். டிக்கெட் எடுத்த என்னிடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ இறங்கி போய் கேட்டு வாசல்ல முன்னால என் பையன் என் மகன் அங்க புல்லு பிடிக்கிட்டு இருக்கிறான், அவன் கையில 15 ரூபா கொடுத்துட்டு வான்னாரு. யாருன்னு தெரியல, என் மகன் என்னார், நீ ஒரு ஆள் தான் நின்றுட்டு இருக்கிற, உனக்கு 15 ரூபா தேவை இருக்குங்கிறத என்கிட்ட சொன்னார். பொடி 15 ரூபாய் என்னார். உன் தேவைகள் தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் தெரியுங்கிறீங்க? அப்போ எங்க பஸ் ஏறி போனவரிடத்துல பேசி நீ இறங்கி போய் அந்த பணத்தை கொடுத்துட்டு வான்னு சொன்னவர், இந்த பணத்தை 15 ரூபாயை வாங்கிக்கிட்டு நான் இப்படி நிக்கிறேன். அந்த 15 வசூல் பண்றவர் கேட்டு வந்துட்டார். என்னை தேடிக்கிட்டே அலைஞ்சிருக்கிறாரு. கரெக்டா இங்க வந்து என் பக்கத்துல நிக்கிறாரு பாருங்க. நின்று அடுத்த நிமிஷம் என்னன்னே பணத்தையே கொடுக்க மாட்டேங்க அப்படின்னாரு. நான் கையில என் பையில போடவே இல்லைங்க, அதை கையில வாங்கி இப்படி வச்சேன். நான் நன்றி சொல்றதுக்கு அழுறதுக்கு அடுத்த நிமிஷம் இவர் வந்துட்டாரு. இவன் நான் தேவனுக்காக அழுது கண்ணீர் விட்டு நன்றி சொல்றேன், என் கண்ணில் கண்ணீர் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்படியே இந்தங்க பிரதர் அப்படின்னு கையில கொடுக்குறேன். அதை வாங்கின உடனே அவர் தலையை கீழே போட்டு தேங்க்ஸ் சொன்னது மாதிரியே கொடுத்துட்டீங்க அப்படின்னு இப்படி போறார். நான் கண்ணீரோடு கூட மறுபடியும் அந்த காரணக்குள்ள உட்கார்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தேன். தேவன் சந்திக்கிற இடமெல்லாம் எப்படி தெரியுமா? இப்போ கடைசி நெக் பாயிண்ட், இதுக்கு மேல இவனுக்கு வழி இல்லை. அதான் ஆபிரகாம் கத்தி அவனுடைய பையன் மேல வைக்கிறது வரைக்கும் அமைதியா தான் இருந்தார். அடுத்த நிமிஷம் ஆபிரகாமே கூப்பிட்டவன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவான். தேவன் கிரியை செய்கிற நேரம்ங்கிறது எது வரைக்கும் இருக்குங்கிறத பாத்துக்காங்க. அது வரைக்கும் உன் விசுவாசம் புடமிடப்படும், பரீட்சிக்கப்படும். தேவன் உன் விசுவாசத்தை பார்த்து உன்னை கனப்படுத்த வல்லமையுள்ள தேவன்.